ஹலோ ஆல், வெல்கம் டு தமிழ்ஸ் வீலாக். நம்ம இன்றைக்கி மாதேஸ்வரன் மலைக்கு தாங்க போக போகிறோம். வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு காரில் தாங்க போயிட்டுருக்கோம். எங்களோட காரில் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஒரு 8 பேர் வந்து காரில் போயிட்டுருக்குங்க. இதுதான் இப்போ தான் வந்து நம்ம இந்த ஆற்று பக்கத்தில் வந்துட்டோம். இது தெரியுதுங்களா, ஒரு ஓல்டு பிரிட்ஜ். அது வழியாக தாங்க இந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து மறுபடியும் போய் அந்த மெயின் ரிவர்லேயே கலக்குங்க. இது ஒரு 3-வே ஜங்ஷனுங்க. இங்கே வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணணும். பிரிட்ஜ் பக்கத்தில் இன்னொரு பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ யூஸ் இல்லாமல் இருக்குங்க. இன்னும் ஒரு நீண்ட பயணத்துக்கு செல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுங்க. ஃபுட்டெல்லாம் சமைச்சு எடுத்துக்கிட்டு, கூடவே தண்ணீர் பாட்டிலாம் நிறைய எடுத்துக்கிட்டு போனோம். ஏன்னா குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமாக பசிக்கும். அதே மாதிரி தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். இந்த வீடியோவில் நம்ம நிறைய க்ரீனரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். சைடில் வந்து இருக்க மலைகள், ஆறு, அப்புறம் வந்து அந்த மேகம், அப்புறம் வந்து அந்த மலை முகுடை எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தாங்க நம்ம இப்போ ஒரு மெயின் பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பம்ப் ஹவுஸுங்க. எங்கள் ஊரை பற்றி சொல்லணும்னா ஃபேமஸே வந்து இந்த மேட்டூர் டேமும் அதில் இருக்க பார்க்கும், அங்கே இருக்க ஃபிஷ்ஷும் தாங்க. நம்ம இன்றைக்கி வந்து கோவிந்தப்பாடி வழியாக தாங்க போக போகிறோம். அதுதான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கும், ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல எப்போயுமே காலையிலையும் சாயந்தரமும் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குங்க. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜு தாங்க நாங்கள் இங்கே மேலே இருந்தாலும் சில சமயம் மீன் பிடிப்பாங்க. பிடிக்கிறதுக்கு ஒரு குட் ஸ்பாட்டுங்க. இங்கே மேலே இருந்தே வந்து நம்ம தூண்டில் போடலாம். தூண்டிலில் மாவு போட்டால் கொஞ்சம் பெரிய பெரிய மீன்கள் மாட்டுறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி எல்லாம் பின்னாடி சைடில் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. நான் வந்து முன்னாடி உட்காந்துட்டு வீடியோ கவர் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் சைடில் உட்காந்துக்கிட்டாங்க. எப்பவுமே வெளியில் போகிறதுனா இந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியாக தாங்க போவோம். எங்கள் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் அவங்களோட தம்பிங்க எல்லாம் சேர்ந்து தாங்க போவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பை தாண்டி வந்துட்ருக்கோம். இது ஒரு டிஎன்இபி ஒர்க் ஷாப்புங்க. இங்கே தான் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். நேராக பார்க்குறீங்களா, அதுதான் டேம் வியூ. அந்த டேம் பக்கத்தில் வந்துட்டோம். இது தாங்க மேட்டூர் அணை. இது தாங்க பார்க்கோட என்ட்ரன்ஸும் கூட. இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன கடைகள் தாங்க இருக்கும். இந்த சைடு சில பொம்மை கடை, அந்த சைடு பார்த்திங்கன்னா வெறும் மீன் கடையாக தாங்க இருக்கும். இங்கே மீன் வந்து கொஞ்சம் சிறந்த உணவுங்க. அதே சமயம் இங்கே வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா பண்ணுவாங்க. இங்கே வந்து மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். லன்ச் டைம் வந்திங்கன்னா மீன் குழம்போட நல்லா சூடாக சாப்பாடும் கிடைக்குங்க. இப்போ அதை தாண்டி வந்தாச்சு. நம்ம ஒரு பிரிட்ஜ் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த பிரிட்ஜ் வழியாக தான் வந்து நம்ம வாய்க்கால் பாசத்துக்கான தண்ணீர் திறத்த விடப்படுதுங்க. அந்த வீடு இடிபாலில் கிடைக்கிற ஜல்லியெல்லாம் ஓரமாக கொட்டி வச்சுருக்காங்க. மாதேஸ்வரன் மலைக்கு போகிறதுனா அந்த சைடு ஏரியாலாம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்காங்க. இங்கே தான் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இன்னும் வீடு இருக்கிற ஏரியாவில் தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து அந்த க்ரீனரி பிளேஸ்க்கு இன்னும் வரலைங்க. இது ஒரு பெரிய மேடை கிராஸ் பண்ணிகிட்ருக்குங்க. அந்த மேடு தாண்டினோடனே ஒரு பெண்ட் ஒன்று வரோங்க. இங்கே இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாவை கிராஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி ஆகிட்ருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ஃபேமஸ் ஃபிஷ் ஷாப் ஒன்று இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து பார்க்குற நேராக தெரிகிற அந்த கரடம், அந்த சைடில் இருக்கிற கரடம் எவ்வளோ வியூ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பின்னாடி பசங்கள்லாம் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே வந்து சில டைம் மீன் பிடிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் மேட்டிலேருந்து கொஞ்சம் லாங் தான், பட் வந்து சின்ன சின்ன மீன்களாக தான் இங்கே மாட்டோம். வந்து டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து படைப்பாங்க. இப்போ நம்ம கோம்பக்கடலாம் தாண்டி போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்பேத்கர் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, அழகான கோயில் ஒன்று இருக்குது, அப்புறம் சிலை, ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, மேகத்தை தாங்க சொன்னேன், எவ்வளோ அழகாக வெண்பனி போல் பறந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ அதை தாண்டி வந்து நம்ம ரோட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது எப்போதும் ஸ்பீடாக போகணுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து ஸ்லோ பண்ணி போங்க. அதுதான் வந்து நமக்கும் நம்மளை நம்பி வரவங்களுக்கும் சேஃப்டி. இங்கே பாருங்கள், அந்த செம்மண் காடும், அதுக்கு நேராக தெரிகிற அந்த மலை முகடும், அதுக்கு மேலே தெரிகிற மேகமும் எவ்வளோ அழகாக இனிமையாக ரம்யமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த கரடெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு சொந்தமானதுங்க. இப்போ நம்ம கொளத்தூர் வழியில் தாங்க போயிட்டுருக்கோம். பட் ஆனால் கொளத்தூர் போக போகிறதில்ல, அதுக்கு முன்னாடியே வந்து கோவிந்தப்பாடி ரூட்டில் போக போகிறோங்க. இது தாங்க சொன்னேன், இதான் பார்க்குற சோளக்காடு, அந்த மணல் காடு பக்கத்துலேயே வந்து கரடு, அதுக்கு மேலே மலை மேகம், எல்லாமே ஒரு தொடர்ச்சி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சீனரிஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மைண்டுக்கு ஒரு இனிமையாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்குங்க. இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து உங்கள் லைஃப் வந்து இனிமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு ஆலமரத்தை பிள்ளையார் ஒன்று கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே இருக்க வீடுங்கள்லாம் பார்த்தீங்களா, அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளையே கிடையாதுங்க. அவங்களோட ஓன் யூஸ்க்கு சோலார் பேனல்லேருந்து கிடைக்கிற பவர் சோர்ஸை தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ராவல் மெமரிலாம் நீங்களும் வீடியோ எடுத்து வச்சு ரசிச்சு பாருங்கள். நம்ம கொளத்தூர் செக் போஸ்ட்டை தாங்க கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படியே நேராக போனால் கோவிந்தப்பாடி ரோட். இது வழியாக தாங்க நம்ம மாதேஸ்வரன் மலைக்கு போக போகிறோம். ட்ராவல் சேஃப்டிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் எப்பயும் ட்ராவலிங் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, வாட்டர் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கோங்க. அதே சமயம் வந்து யாருக்காவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதாக இருந்தாலும் அது முன்னாடியே ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. மறக்காமல் சீட் பெல்ட் போடுங்க, அது ரொம்பவுமே முக்கியம். ஆக்சிடெண்ட்ஸ்லாம் எப்போ வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ அதில் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல குட்டி கோயில் ஒன்று பாருங்க.
அதுக்கப்புறம் அழகான ஒரு சின்ன மலையை கவர் பண்ணியிருப்போம் பாருங்கள். இந்த மலை பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மேக்ஸிமம் இது மாதிரி சின்ன மலையாக இருந்தால் அது மலை மேலே ஏதாவது ஒரு சாமி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் பெருமாள் சாமி தாங்க எங்கள் ஊரில் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து பெருமாள் மலை ஒன்று இருக்குது. அதில் வந்து இன்னொரு நாள் அதுக்கு ஒரு வீலாக் போடலாம். அப்படியே கோவிந்தபாடி ரூட்லேயே போயிட்டுருக்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வரும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் நிறுத்தியிருந்தாங்க பாருங்கள். ஜேசிபி இயந்திரம், அந்த ட்ரில்லிங் மிஷின், பொருள் மிஷின், டிராக்டர்ஸ் எல்லாமே அழகாக நிறுத்தியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், வீட்டு முன்னாடி லாரியெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் ஒன்று க்ராஸ் பண்ணுவோம் பாருங்கள். இது வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்க. 2 பக்கமும் பாருங்கள், தென்னை மரம் இவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கிது. அது கீழே இருக்க வாழை தோட்டம். இந்த வாழைத்தோட்டம் பாருங்கள், இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வாழைக்கண்ணெலாம் அழகாக வளர்ந்து நிற்குது. அதை பார்க்கறதுக்கே வந்து பாருங்கள், அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஒரு ஐயப்பன் டெம்பிள் ஒன்று இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, ஐயப்பன் கோயில் நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். போகிறது சண்டேங்க, அதனால தான் மீன் விற்பனை படு ஜோராக நடந்துகிட்ருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து அந்த மாதேஸ்வரன் மலை ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்காங்க. பட் இன்னும் வந்து அது ஃபுல்லாக என்ட்ரி ஆகலை. நம்ம ரோட் சைடில் தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காலி நிலப்பரப்பு அதிகமாக இருக்கும். வீடுகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா. அங்கே இங்கே ஒரு வீடு தான் பார்க்க முடியுது. இதுமாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இந்த டிராஃபிக் சிக்னல்லாம் ஒபே பண்ணுங்கள். அதை ஒபே பண்ணி எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணுமோ, எந்த இடத்துல கிராஸ் பண்ணணுமோ அது மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லாம் பாருங்கள், சின்ன சின்ன வீடாக இருந்தாலும் இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பாலவாடிங்கிற ஊர் தாங்க கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடு இருக்க ஏரியாவில் மக்கள்லாம் மெயின் தொழிலே வந்து மீன் பிடிக்கிறது, விவசாயம் தாங்க. கேரளா டைப்பில் ஒரு அழகாக வீடு கட்டியிருக்காங்க. இது தாங்க சொன்னேன். இங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்து எத்தனை மலைகள் வந்து நெருக்கமாக அமைச்சிருக்க பாருங்கள். இங்கே ஒரு மலை, அந்த சைடு ஒரு மலை, அதுக்கு பின்னாடி ஒரு மலை. லேண்ட்ஸ்கேப் வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்க பாருங்கள். இந்த இடத்துல ஸ்மால் பிரிட்ஜ் ஒன்று கிராஸ் பண்ணுற பாருங்கள். என்னோட பிளான் காலையில் 6 மணிக்கு கிளம்புறதாங்க. அப்போ தான் வந்து போய் சாமியை பார்த்துட்டு திரும்ப வந்துடலான்ட்டு பிளான் பண்ணோம். பட் வந்து பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. எங்கள் மாமியார் வீட்டில் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அவங்க வரத்துக்கு இங்கே வரத்துக்கு 7 7:30 மேலே ஆகிடுச்சுங்க. நாங்கள் கிளம்பும்போது 8 மணிக்கு தாங்க கிளம்பணும். கரெக்டாக கிளம்புனா நம்ம ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்காது. என்னென்னா சாமியை பார்க்கும்போது ஒவ்வொரு கூட்டமாக இருக்கும். ஏன்னா சண்டேனால் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க. பட் அங்கே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கே பாருங்கள். இப்போ நம்ம பாலவாடி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. பாருங்கள், பக்கத்தில் எத்தனை கடை ஒட்டியே இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான அந்த ஆரஞ்சு கலர் பூ மரம் வருது பார்த்தீங்களா. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு மரம் அதே மாதிரியே. நம்ம இந்த ஊருக்கு வேணால் மலையும் மலை சார்ந்த இடமும் தமிழில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ மலைங்க. நம்ம ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போதே வந்து அவ்வளோ மலை இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். பின்னாடி ஒரு மலை, அதுக்கு பின்னாடி ஒரு மலை, எத்தனை மலையும் கூட தாண்டி வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், தனியாக ஒரு வீடு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு கோவிந்தபாடிக்குள்ள என்ட்ரி ஆகிடுச்சுங்க. இது ஒரு ஸ்மால் வில்லேஜ் தாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, பஜ்ஜி போண்டெல்லாம் ஃபேமஸ்ங்க. ஸோ அந்த கடையெல்லாம் ஆல்ரெடி வந்து பஜ்ஜி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க சூடாக சாப்பிட்டா. நாங்கள் நிறுத்தி வாங்கலான்னு பார்த்தோம், பட் ஆனால் வாங்க முடியலைங்க. பாருங்கள், சின்ன சின்ன ஹோட்டலாக நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல நிறைய உணவகங்கள் இருக்குங்க. நம்ம வேணும்னா அங்கே நிறுத்தி கூட சாப்பிட்டுட்டு கூட போகலாம். பட் வந்து எங்கள் வீட்டில் வந்து யாருமே சாப்பிட்லைங்க. பட் நான் மட்டும் மார்னிங் வந்து கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அவங்களாம் வந்து யாருமே சாப்பிடாம பசியில் ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க வந்தாங்க. எல்லாருமே மேலே கோயிலுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வந்துடலான்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அப்படியே தெரியுற அந்த ரம்மியமான மலை முகட்டையும் இங்கே பார்த்தீங்களா, அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலையோட பக்கத்தில் போய் நம்ம நெருங்கி போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரோடும் அப்புறம் வந்து அந்த மலையை தொடர மாதிரி போகிற ட்ராவலும் ஜாலியாக இருக்க பாருங்கள். வெயில் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கள் காரில் முன்னாடி பார்த்தீங்களா 2 ஃபேன் இருக்குது. அந்த ஃபேனு வந்து அதிக விலையில் இல்லைங்க, கம்மி விலைக்கு வாங்கினது தான். அதில் வந்து கொஞ்சம் அழகாக ஜில்லுன்னு காற்று வந்ததுனால அழகாக மேனேஜ் பண்ணி போயிட்டோம். இப்போ இங்கேருந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்களா ஒரு குரங்கு ஒன்று உட்காந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ஜாய் ஆகிட்டாங்க. இங்கே வந்து ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ரோடு ரொம்பவுமே நேரம் இருக்குங்க. இந்த மாதிரி பஸ் வரும்போது நம்ம நிறுத்தி நிதானமாக தான் போக வேண்டியிருக்கும். ரோடு 2 பக்கம் பாருங்கள், பச்சை பசேன்னு வளர்ந்து நிற்கிற மரங்கள். அந்த ரோட்டையே வந்து கவர் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக நிழல் தரப்போகிற கொட்டை மாதிரி காட்சி அளிக்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீப் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து வீடுகளே இருக்காதுங்க. எங்கேயாவது 1 2 வீடுங்களை பார்க்கலாம். அந்த வீடுகள்லேயே மின்சாரங்கிறது வந்து கிடைக்காதுங்க. சைடில் வந்து சின்ன சின்ன மிருகங்கள்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு அதிகமாக கண்ணில் தென்படுறது வந்து குரங்குகள் தாங்க நிறையா தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இங்கே ட்ராவல் பண்ணும்போது சேஃப்டியே ரொம்ப முக்கியங்க. கூட வந்தவங்களும் சில பேர் வந்து தூங்கியே போயிட்டாங்க. அவங்க வந்து காலையில் சரியாக தூக்க நேரம் எழுந்திரிச்சங்காட்டி அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால் தூங்கிட்டுருக்காங்க பின்னாடி. இந்த ஃபேன் தாங்க சொன்னேன். நம்ம மலையோட அடிவாரத்தில் தாங்க இருக்கோம், இன்னும் மேலே போகலை. அதனால தான் வந்து ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக டவுன் நேரோவாக போயிட்டுருக்குங்க.
தேங்க்யூ ஆல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்.